என்னாச்சு மேடம்? இவ்வளவு பதட்டமா ட்ரை பண்றீங்க? அடுத்து ஷேகரோட கூட்டாளிங்கள்ல ஒருத்தன் சாக போறான். அவன் இந்த பாலுவா கூட இருக்கலாம். இதுவும் என்னோட கெஸ்ஸிங் தான். அவனுக்கு டைம் நல்லா இருந்தா போன் எடுக்கணும். என்ன ஐயா கால் பண்றாரு? ஐயா. பாலு சொல்லுங்கய்யா. இப்ப எங்க இருக்க? இங்க சென்னையில தான்யா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் இருந்தேன். மட்டா சேகரை இப்படி சாவடிச்சிட்டாங்களேயா. அவனுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நான் நினைக்கவே இல்லையா. போலீஸ்காரனுங்க சிங்கம் அடிச்சதுன்னு கதை விடுறானுங்கய்யா. அந்த சாவை நினைச்சா எங்களுக்கெல்லாம் கொலையே நடுங்குதியா. நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கய்யா. இது பாரு பாலு, முதல்ல சேகர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் உனக்கு முழுசா புரியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்காயா? உங்க வீட்டுக்குள்ளேயே சேகரை கட்டி போடுறாங்கன்னா நடந்த கொலை கூட உங்க மருமக வேலையா தான் இருக்கும். உங்க மருமகளை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோமே, அன்னைக்கு தப்பிச்சு ஓடினா அவங்கள துரத்திட்டு போனோம் ஐயா. அப்ப எங்க 4 பேரை நல்லாவே பார்த்தாங்க. என்ன விட்டுடுங்கன்னு கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு அழுதாங்க ஐயா. அப்ப என் முகத்தெல்லாம் நல்லாவே பார்த்திருப்பாங்க ஐயா. அடுத்து என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கியா? டேய் பயப்படாதடா. அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் முன்னெச்சரிக்கை பண்றதுக்காக நான் உனக்கு கால் பண்ணேன். ஐயா, ஏதோ ஒரு கால் செகண்ட் லைன்ல வந்துகிட்டே இருக்கியா. யாரோ அவசரமா கூப்பிடுறாங்க போல. பேசிட்டு வந்துட்டுமாயா? அந்த காலை எடுத்துறாதரா. ஏயா, யார் கால் பண்றா? நான் நினைக்கிறது சரியா இருந்தா அது அந்த டிஎஸ்பி நந்தினியோட காலா தான் இருக்கும். நீ தயவு செஞ்சு அந்த கால் அட்டன் பண்ணாத, புரிஞ்சுதா? The number you have dialed is currently busy. Please try later. இவன் யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கான். இத்தனை தடவை கால் பண்றேனே, கட் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ண வேண்டாம்? ஐயா, அந்த டிஎஸ்பி மேடம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? என்னோட முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற? செத்து போனது யாரு? உன் கூட்டாளி தானே? ஆமா. சேகர் கூட யார் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? நந்தினி சேகரை கைது பண்ணி என்கொயரிக்காக கூட்டிட்டு போனா. கடைசியில அவன் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தல. இப்ப உடனே அவ உனக்கு கால் பண்ணி நீ எடுத்தனா சேகர் மாதிரியே உன்னையும் என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. அப்புறம் என்ன, சேகரோட நிலைமை தான் உனக்கும்.